ஸோ நம்ம பாரதி ஐஏஎஸ் அகாடமியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஜனவரி 1, 2026. பட் இது இன்சிடென்ட்ஸ் நடந்தது வந்து December 31 நடந்துச்சு. ஸோ நேற்று நடந்தது நம்ம இன்றைக்கி கொஸ்டின்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படித்தா தான் இது கேன்சல் பண்ண முடியும். டேரெக்டாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணால் அது உங்கள் இஷ்டம். பட் 5வது தேசிய தலைமைச் செயலாளர் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவது யார்? Who will chair the 5th National Chief Secretaries Conference? 5th National Chief Secretaries Conference-ஓட சேர்பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அமித்ஷா, மோடிஜி, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதெல்லாம் நான் ஆப்ஷன்ஸ், இதில் எதுன்றது ஆன்சர் பண்ணுங்கள். 15 கொஸ்டின்ஸ் இருக்குது, எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ 33 ஆண்டுகளுக்கு பிறகு புலிகள் வாழும் மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? இதுதான் கொஸ்டின்ஸு. ஸோ which state was recently declared a tiger bearing state again after 33 years? 32 வருஷத்துக்கு அப்புறமேல புலிகள் வாழும் மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சமீபத்தில் எந்த 2 புதிய விமான நிறுவனங்களுக்கு என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்றுன்னு சொல்லுவாங்க, வழங்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ which 2 new airlines has the Ministry of Civil Aviation recently granted NOCs அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நேம் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். ஃப்ளைபிக் அண்டு அகாஷா. ஆப்ஷன் பி வந்து ஹிண்ட் ஏர் அண்டு ஃப்ளை எக்ஸ்பிரஸ். தேர்டு வந்து ஏர் ஏஷியா அண்டு விஸ்டரா. ஸோ ஆப்ஷன் டி வந்து ட்ரோஜெட் அண்ட் ஸ்டார் ஏர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 4th கொஸ்டின் வந்து லாஸ்ட்டில் ஆன்சர்ஸ் பார்ப்போம். 15 கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ அவுட் ஆஃப் வாங்குறீங்கன்றது நம்ம சொல்லுங்கள். இந்திய அரசு சமீபத்தில் அறிவித்த சீர்திருத்தங்கள் எந்த அமைப்பின் நவீனமயமாக்கலுடன் தொடர்புடையது? த recent reforms announced by the government of India are related to the modernized of which nationalization? ஓகேவா, இஎஸ்ஐன்றது அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, ஒர்க்கர்ஸ் சொன்னாரு. ஸோ இஎஸ்ஐசி கார்பரேஷன், எல்ஐசி இன்சூரன்ஸ் நமக்கு தெரியும், பிஎஃப் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்ல தான் இபிஎஃப்ஓ, என்பிஎஸ்ன்றது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக கொடுத்துருக்காங்க நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லாம். ஸோ என்பிஎஸ் ட்ரஸ்ட் இதெல்லாமே இருக்குது. 5th கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழாவான தனு யாத்ரா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஓப்பன் ஸ்டேஜ், ஓப்பன் பெரிய இடத்துல ஸ்டேஜ் ட்ராமாஸ் போடுவாங்க. இன் விச் ஸ்டேட் வாஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் தேட்டர் ஃபெஸ்டிவல் தனு யாத்ரா ரீசென்ட்லி? தனுஷ்ன்றது வெளில குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் அண்டு சத்தீஸ்கர், ஒடிஷா அண்ட் ஜார்க்கண்ட். ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதுன்னு சொல்லுங்கள். இந்தியாவின் முதல் தேசிய ஆயுத தரவுத்தளம் சமீபத்தில் எதை எதிர்த்து தொடங்கப்பட்டது? India's first national arms database was recently launched to combat to what? எதுக்கு? சைபர் ஃப்ராடு, ஆன்லைனில் இணையதளத்தில் நடக்கிற ஃப்ராட்ஸ் பண்ணுறது தடுக்கிறதுக்காக. டெரரிசம் அண்டு ஆர்கனைஸ்டு க்ரைம், தீவிரவாதத்துக்கு. டேக்ஸ் ஏவிஷன்றது வரி ஏய்ப்பு, மணி லாண்ட்ரின்றது பண மோசடி. சில எதுக்கு தடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள், பிஎல்ஐன்றது வந்து ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ், பிஎல்ஐன்றது ப்ரொடக்ஷன் லான்ச்டு இன்சென்டிவ் சொல்கிறது. அது ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிவாக இருக்கிறதுக்காக பண்ணது. ஸோ அது ஒரு ஸ்கீம், அது புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த கம்பெனிக்கு 366.78 கோடிஸ் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. who was recently received 366.78 crores under the PLI auto schemes? ஓகேவா, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா எலக்ட்ரிக், ஓலா எலக்ட்ரிக் அண்ட் அசோக் லைலாண்ட் எந்த கம்பெனி வாங்கியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 8th கொஸ்டின் வந்து பார்க்கும்போது, கிரிக்கெட் சாதனையாளருக்கு பிரதமர் தேசிய குழந்தை விருதை சமீபத்தில் பெற்றவர் யார்? ஸோ ஐ திங்க் இது தெரிஞ்சிருக்கும். who recently received the PM National Child Award for Cricketing Achievements? ஐபிஎல்ல கூட லான்ச் ஆன லாஸ்ட் இயர் வந்தார். ஸோ முசீர் கான், அடுத்தது வந்து வைபவ் சூரியவம்சி, யாஸ்துல், அர்ஜுன் டெண்டுல்கர். அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள், நெட் கிரிட்
நேஷனல் கிரிட்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் உள் பாதுகாப்பு வலுப்படுத்த எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? வாட் இஸ் த NAT grid recently been linked to strengthen internal securities? Aadhaar, NPR, Census, UIDAI. ஓகேவா? இதெல்லாம் எந்த கம்பெனிஸ் கேட்குறாங்க. 10th வந்து குளோபல் செஸ் லீக் 2025 சீசன் 3 சமீபத்தில் வென்ற அணி எந்த டீம் கேட்குறாங்க. ஸோ விச் டீம் ரீசென்ட்லி ஒன் த குளோபல் செஸ் லீக்ஸ் 2025 சீசன் 3? திருவேணி, கான்டினென்டல் கிங்ஸ், ஆல்பைன் SG, பைப்போஸ், கேஞ்சஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ், அமெரிக்கன் கேம்பிட்ஸ். ஓகே, அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்கள். செபி, SCBI, செபிட்டு ஷேர் மார்க்கெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் செபின்றது. ஸோ செபியால் சமீபத்தில் அதிகரிக்கப்பட்ட நகல் பத்திரங்களுக்கான எளிமையாக்கப்பட்ட நடைமுறைக்கான வரம்பு என்ன அப்படி கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் த லிமிட் ஃபார் சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டூப்ளிகேட் செக்யூரிட்டிஸ் ரீசென்ட்லி இன்க்ரீஸ்ட் பை செபி? ஸோ எவ்வளோ ருபீஸ்க்காக டூப்ளிகேட் ரெடி பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ 5 lakhs, 7.5, 10 lakhs, 15 lakhs. அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் 12. கிராமப்புற இந்தியாவில் காப்பீட்டு விரிவுபடுத்த LIC சமயத்தில் யாருடன் கூட்டு சேர்ந்துள்ளது? LIC வந்து கிராமப்புற மேம்படுறதுக்காக எந்த கம்பெனியும் சேர்ந்துருக்குன்னு கேட்குறாங்க. வித் whom has LIC recently partnered to expand insurance in rural India? Paytm Insurance, Sarge Insurance Service Private Limited, Policy Bazaar, SBI Life. அடுத்தது IRDAIன்றது இன்சூரன்ஸோட செபி ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஹெட்டு வந்து செபின்ற மாதிரி இன்சூரன்ஸ் ஹெட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. IRDAI பேங்க்குக்கு வந்து RBI ஹெட்டு. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருக்காங்க. அதுதான் இந்த IRDAIன்றது. சமீபத்தில் எந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு 1 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது? ஸோ அதை தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ விச் இன்சூரன்ஸ் கம்பெனி வாஸ் ரீசென்ட்லி fined 1 crore by IRDAI? HDFC Agro. HDFCன்றது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ அதுதான் அது. அடுத்து பாருங்கள் ICICI Lombard. ICICIன்றது லைஃப் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எக்ஸ்பென்ஷன் சைடில் பார்த்துக்கோங்க. அப்படி ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ், பஜாஜ் அலையன்ஸ். இதில் எந்த கம்பெனின்றது ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவின் பெட்ரோல் பம்ப் நெட்வொர்க் சமீபத்தில் எந்த மைல்களில் இட்டது? பெட்ரோல் பம்ப் மூலியமாகவே பெட்ரோல்ஸை கொண்டு வராங்க. ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ட்ராவல் பண்ணி அந்த லாரிலலாம் போகல, அது மாதிரி வராமல் பெட்ரோல்ஸ்லேயே பைப்லேயே கொண்டு வரதுக்காக லேண்டுகளில் புதைக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதில் இப்போ எவ்வளோ வந்துருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி கேட்குறாங்க. அதில் 75,000 and 90,000 கிலோமீட்டர்ஸ், 1 lakh, 1.25 lakh. இதில் எவ்வளோ அப்படின்றது ஆன்சர் பண்ணுங்கள். லாஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர் யார்? ஹூ ரீசென்ட்லி பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஒடிசா? சுஜா, சௌனிக், அனு கார்க், அல்கா திவாரி, ஸ்மிதா சபர்வால். ஸோ இது ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திருப்பி நம்ம சீக்கிரம் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் a few minutes. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மோடிஜி இருக்கும்போது மேபி கண்டிப்பாக அவர் தான் தலைவராக இருப்பார். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து சி த ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் வந்து 33 வருஷத்துக்கு அப்புறமேல வந்து குஜராத் தான் சிங்கங்கள் அதிகமாக இருக்குது, அங்கே புலிகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்டுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுக்கும் சி தான். ஏர் ஏஷியா அண்ட் விஸ்டாரா தான் சிவிலுக்கு இப்போ NOC கிடச்சிருக்கு. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. இதில் வந்து LIC தான் இப்போ சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக LICக்கு. அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த்துக்கு, LIC இல்லை, ஃபோர்த்துக்கு வந்து EPA அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, பி த ஆன்சர். ஃபோர்த்துக்கு வந்து பி, PEPFO எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அதுதான் ரீசெண்ட்லி கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மானிட்டரைஸ் பண்ணது வந்து சீர்திருத்தங்கள் கொண்டது வந்து PFல தான். ஓகேவா, எவ்வளோ பணம் இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது ஒடிசா தான் ஆன்சர். ஃபிஃப்த்துக்கு அங்கே தான் நாடகம் நடந்துச்சு. சிக்ஸ்த்துக்கு பார்க்கும்போது டெரரிசம் அண்ட் ஆர்கனைஸ்டு கிரைம், பி த ஆன்சர். இங்கே தான் முதல் தேசிய தளங்கள் சமீபத்தில் எதிர்த்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது எதிர்த்தாக தான். ஓகேவா. ஸோ அந்த PLI ஆட்டோ ஸ்கீம்ஸ்க்கு பார்க்கும்போது செவன்த்துக்கு ஆன்சர் வந்து சி,
ஓலோ எலக்ட்ரிக்கல்ஸ் தான் ஆன்சர். 7th சி. 8th வந்து பி தெரியும். ஸோ வைபவ் சூரியவன்ஷி தான் லாஸ்ட்டு ஐபிஎல்லில் கூட வந்தார். ஸோ இந்த ஸோ எக்ஸைட்டிங், ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அவர் மேலே. 9th வந்து பி என்பிஆர்ன்றது வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கூட இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுப்பேன், அதில் பாருங்கள். என்பின்றது அதோட எக்ஸ்ப்ளனேஷனோடலாம் இங்கே இருக்குது நமக்கு. பாருங்கள், என்பிஆர்ன்றது வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தான் இதோட ஆன்சர். சரியா? ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு இருக்குது. பட் இப்போ அது நமக்கு அவ்வளோ பார்க்க முடியாதனால நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். சீக்கிரம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10th குளோபல் டீச்சர் வந்து 10th வந்து பி த ஆன்சர். அல்பைன் ஹெச்ஜி பைப்பர்ஸ் தான் குளோபல் செஸ் ஜெயிச்சாங்க. ஸோ 11th கொஸ்டின்ஸ், செபி வந்து எவ்வளோ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 lakhsக்கு. அப்புறம் எல்ஐசி சேர்ந்து பண்ணுறது வந்து 12th கொஸ்டின் வந்து சாஹஜ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் பண்ணுறாங்க. ஐஆர்டி ஃபைன் பண்ணுறது வந்து சி ஆன்சர், ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 14th and 15th பார்ப்போம். 14th கொஸ்டினுக்கு வந்து சி த ஆன்சர். 1 lakh மைல்கல்கள் அவ்வளோ தூரம் பெட்ரோல் பேங்க் அமைச்சிருக்காங்க. 15th பார்க்கும்போது லாஸ்ட் வந்து பி அணு கார்க். ஓகேவா? பி வந்து அணு கார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆன்சர்ஸ். ஸோ தேங்க்யூ. நம்ம 3 பார்த்துட்டு இருப்போம்.